Welcome to 12th Standard English. Today we are going to see Unit 3 Prose. So Prose or name வந்து In Celebration of Being Alive, written by Dr. Christian Bernard. So let's know something about the physically challenged people. ஸோ ஃபிசிக்கலி சேலஞ்சு பீப்புள் எல்லாருமே இப்போ பார்த்தோங்கன்னா ஒரு சக்ஸஸ்ஃபுல் லைஃப்பை வந்து லீட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தான் ஒரு டேப்லர் காலம் உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ பெத்தோவன் ஹியரிங் இம்பார்ட்மெண்ட், ஆக்சுவலாக அவங்களுக்கு வந்து காது கேட்காது, பட் ஹி வாஸ் அச்சீவ்ட் இன் த ஃபீல்ட் ஆஃப் மியூசிக். ஸோ லைக் தட் நிறையா நேம்ஸ் கொடுத்துருக்காங்க. டெமான்ஸ்ட்ரேஸ், ஹெலன் கெல்லர், மாரியப்பன் தங்கவேலு, மொசார்ட், ஜான் மில்டன் அண்ட் சுதா சந்திரன். ஸோ இவங்க எல்லாத்துக்குமே என்னென்ன ஃபிசிக்கலி சேலஞ்சாக இருக்காங்க, அவங்க எந்த ஃபீல்டில் அச்சீவ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு ஒரு வார்மப்பாக கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இருக்கர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹி வாஸ் ஸ்பீச் இம்பார்ட்மெண்ட். அவருக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேச்சில் வந்து வராது சரியா. ஸோ பட் ஹி அச்சீவ்ட் இன் பாலிட்டிக்ஸ், அரசியலில் வந்து ஒரு வெற்றி கண்டிருக்காரு. அதே மாதிரி ஹெலன் கெல்லர் வந்து விஷுவலி ஷி வாஸ் இம்பேர்ட் அண்ட் ஷி இஸ் அச்சீவ்ட் இன் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட். அண்ட் மாரியப்பன் தங்கவேலு யூ நோ வெரி வெல் physically challenged and he also achieved in para Olympics. So Mozart வந்து under achiever and he achieved in the field of music. And the last one John Milton, you know very well, he visually impaired and also he wrote many literary works. Okay, so let's know about the story now. Dr. Christian Bernard உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச டாக்டர் தான். He was the first doctor who did ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜரி. அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா ஃபர்ஸ்ட்டு வேர்ல்டுலே வச்சு ஹார்ட் சர்ஜரி, ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி வந்து பண்ணினவர் தான் அவர். அதாவது டிரான்ஸ்பிளான்ட் பண்ணவர், ஹார்ட்டை வந்து மாற்றினவர். ஸோ அவரை பற்றின ஸ்பீச் தான் இது. அவர் என்னென்ன நினச்சாரு அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன ஸ்டோரியாக அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் 13 பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ லெட்ஸ் see the first point now. More and more as I near the end of my career as a heart surgeon, my thoughts have turned to the consideration of why people should suffer. Suffering seems so cruelly prevalent in the world today. Do you know that of the 125 million children born this year, 12 million are unlikely to reach the age of 1 and other 6 million will die before the age of 5. And of the rest, many will end up as mental or physical cripples. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்டில் அவங்க என்ன சொல்ல வராரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் ஆக்சுவலாக அவருடைய ஒர்க்கை வந்து கண்டினியூ பண்ணிகிட்டே இருந்தவர் இப்போ வந்து முடிக்கிற ஸ்டேஜுக்கு வந்திருக்கிறாரு அவரோட ஒர்க்கை. ஸோ அதனால் அவர் வந்து என்ன நினச்சி ஃபீல் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன தான் நம்மக்கிட்ட வந்து எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் இன்னும் வரைக்குமே இந்த வேர்ல்டில் வந்து ஒரு 125 மில்லியன் சில்ட்ரன் வேர் பார்ன், பிறக்கிறது வந்து 125. ஸோ அதில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 12 மில்லியன் சில்ட்ரன் வந்து ஏஜ் ஆஃப் 1, அவங்களுக்கு வந்து ஒரு ஏஜ் வரதுக்குள்ளேயே இறந்துடுறாங்க. அண்ட் ஆல்சோ 6 மில்லியன் வில் டை பிஃபோர் த ஏஜ் ஆஃப் 5. அதுலேயும் 6 மில்லியன் சில்ட்ரன் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு 5 வயசு ஆகிறதுக்கு முன்னாடியே இறந்துடுறாங்க. ஸோ ரெஸ்ட் ஆஃப் த சில்ட்ரன், அதில் இன்னும் மீதி இருக்கிற நிறையா பேர்த்துக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மென்டல் ஆர் ஃபிசிக்கலி கிரிப்பிள்ஸ், ஏதாச்சும் மனநிலை பாதிக்கப்பட்டோ இல்லை கை கால் குணமாவோ அந்த மாதிரி ஃபிசிக்கலி சேலஞ்சாக தான் இன்னமும் பறக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஹி வாஸ் ஃபீலிங் அ லாட். மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் பாயிண்ட். My gloomy thoughts probably stem from an accident I had a few years ago. One minute I was crossing the street with my wife after a lovely meals together, and the next minute a car had hit me and knocked me into my wife. She was thrown into the other lane and struck by a car coming from the opposite direction. ஸோ செகண்ட் பாயிண்டில் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி தான் என்னையாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட் வித் அன் ஆக்சிடெண்ட், எங்களுக்கு ஒரு ஆக்சிடெண்ட் நடந்துச்சு. ஒரே நிமிஷம் தான் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து ஒரு நைட் நேரம் நல்ல மீல்ஸ் நானும் என்னோடய ஒய்ஃபும் சேர்ந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறோம். வீட்டுக்கு போகும்போது வி ஆர் கிராசிங் த ஸ்ட்ரீட். அந்த ஸ்ட்ரீட்டை க்ராஸ் பண்ணுற நேரத்தில் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எ கார் ஹேட் ஹிட் மீ, கார் என் மேலே இடிச்சு இட் ஹிட் அண்ட் ஐ நாக்டு மீ இன்டு மை ஒய்ஃப். அண்ட் தென் மை ஒய்ஃப், அவங்க ஒய்ஃப் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷி வாஸ் த்ரோன் இன்டு த அதர் லேன். அவங்க பக்கத்தில் இன்னொரு லேன் தனியாக இருக்கும் இல்லையா, அந்த லேனில் போய் விழுந்துட்டாங்க. ஸோ ஸ்ட்ரக் பை எ கார் அண்ட் ஆல்சோ ஷி ஃபெல் டவுன் அண்ட் அகெயின் எ கார்
திரும்பவும் ஆப்போசிட் டைரக்ஷனில் அந்த கார் வந்து அவங்களை ஹிட் பண்ணிடும். ஸோ இதனால் வந்து அவர் ரொம்ப மனம் உடஞ்சி இருப்பார். ஸோ இதுதான் செகண்ட் பாயிண்ட்டாக சொல்லியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் மூவ் ஆன் டு த தேர்ட் பாயிண்ட். During the next few days in the hospital, I experienced not only agony and fear but also anger. அவர் வந்து next few days வந்து அவர் எப்படி இருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் she felt agonyனா fear. நம்ம வந்து ஒரு பதட்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, எக்ஸ்ட்ரீம்லி மன ரீதியாகவும் உடம்புல வலியோட சேர்த்து ரெண்டுமே சேர்ந்துருக்கு இல்லையா, அந்த கஷ்டத்தை தான் அகானின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஃபீல் பட் ஆல்சோ ஆங்க்ரி, எனக்கு அந்த வலியும் இருந்துச்சு, அது போக எனக்கு வந்து ரொம்ப கோவமாக இருந்துச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ குட் நாட் அண்டர்ஸ்டாண்ட். He is telling more in the third point that why he want to suffer a lot. என்ன யோசிக்கிறார் அப்படின்னா, why my wife and I have to suffer. I had 11 broken ribs and a perforated lungs. My wife had badly fractured shoulders over and over. I asked myself, why should this happen to us? அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடம்பு வலி அது போக அவர் உடம்புல இருக்கிற பார்ட்ஸ் எல்லாமே வலி இருந்தாலும் மனசும் அவர் ரொம்ப அகோனியாக ஃபீல் பண்ணுறாரு. ஸோ அதில் என்ன கேட்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வை வி ஹாவ் டு சஃபர், ஏன் எங்களுக்கு மட்டும் இந்த கஷ்டம் வரணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அவருக்கு என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹி ஹேட் 11 broken ribs. அவருடைய ரிப் கேஜில் வந்து 11 போன்ஸ் வந்து உடஞ்சிருச்சு. perforated lungs அப்படிங்கிறது வந்து அவருடைய லங்ஸ் வந்து ரொம்ப கிழிஞ்சு ஓட்டை விழுந்துருச்சுன்னு சொல்கிறோம் இல்லையா, ஸோ அந்த நிலைமைக்கு அவரோட லங்ஸ் போயிடுச்சு. அண்ட் ஆல்சோ மை ஒய்ஃப் ஹேட் பேட்லி ஃப்ராக்சர்டு, அவங்களோட ஒய்ஃபுக்கு வந்து அந்த ஷோல்டரில் வந்து ஃப்ராக்சர் வந்திருக்கும் ஓவர் அண்ட் ஓவர். ஸோ அகென் அண்ட் அகென் ஹீ இஸ் ஆஸ்கிங், ஐ ஆஸ்க்ட் மை செல்ஃப் வை ஷுட் திஸ் ஹேப்பன் டு அஸ், எது ஏன் எங்களுக்கு மட்டும் இப்படி நடக்குது, ஏன் எனக்கு மட்டும் இப்படி ஆகுது அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. அண்ட் ஆல்சோ மை ஒய்ஃப் ஹேட் அ யங் பேபி ஹூ நீட் ஹர் கேர். அது போக அவங்களுக்கு ஒரு சின்ன குழந்தை இருக்குது, அந்த குழந்தைக்கு வந்து அவங்களோட கேர் தேவைப்படும் இல்லையா. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு ஏன் எப்படி எங்களுக்கு மட்டும் நடக்குது அப்படின்னு சொல்லி தேர்ட் பாயிண்டில் வந்து அவர் ஃபீல் பண்ணுறாரு. ஓகே, ஃபோர்த் பாயிண்டில் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்ப்போம். My father, had he still be alive, would have said, my son, it's God's will that the God way tests you. Suffering ennobles you, makes you a better person. ஸோ ஃபோர்த் பாயிண்டில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர் பர்னான் சொல்கிறாரு, எங்கள் ஃபாதர் வந்து இப்போ ஸ்டில் இன்னும் உயிரோடு இருந்திருந்தார் அப்படின்னா அவர் என்ன சொல்லியிருப்பான்னா, மை சன், இட்ஸ் காட்ஸ் வில், இது வந்து கடவுளாக கொடுக்கறது தான், உங்களுக்கு மட்டும் கிடையாது அப்படின்னு சொல்கிறார். ஸோ தட்ஸ் த வே காட் டெஸ்ட் யூ. காட் வந்து என்ன பண்ணுறாரு, இவ்வளோ கஷ்டத்தை உங்களுக்கு கொடுத்து உங்களை என்ன பண்ணி பார்க்குறாரு, டெஸ்ட் பண்ணி பார்க்குறாரு. சஃபரிங்ஸ் எனோபிள்ஸ் யூ, நம்ம வந்து கஷ்டம் பட நம்ம வந்து இன்னும் நல்லா உயரத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ அதனால தான் இந்த கடவுள் வந்து கஷ்டத்தை கொடுக்குறாங்க. ஸோ மேக்ஸ் யூ அ பெட்டர் பர்சன். நம்ம வந்து எவ்வளோ கஷ்டத்தை நம்ம இப்போ கஷ்டப்படுறோமோ இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம எப்படி இருக்கலாம், மேக்ஸ் யூ எ பெட்டர் பர்சன். நம்ம இப்போ கஷ்டப்பட்டோம்னா இன்னும் பெருசாகும் போது இன்னும் நல்லா அந்த கஷ்டத்தை தாங்குகிற வலிமை வந்து நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எங்கள் அப்பா இருந்திருந்தால் என்னத்துக்கு சொல்லியிருப்பாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ ஃபிஃப்த் பாயிண்ட், but as a doctor I see nothing noble in patient thrashing around in a sweat-soaked bed, mind clouded in agony, nor can I see any nobility in the crying of a lonely child in the ward at night. As a doctor, நான் வந்து இப்படி ஒரு டாக்டராக இருக்கும்போது எனக்கு வந்து ஒரு கோபமான மனசு வந்து இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னமும் வந்து ஒரு ஸ்வெட்டிங்காக ஆகிட்டுருக்கிற ஒரு பெட்டில் வந்து ஒரு பேஷண்ட் இருக்கிறதையும் ஒரு என்ன சொல்கிறது, நான் வந்து என்னால் பார்க்குறக்கு முடியலை. அது போக ஒரு நைட் டைமில் வந்து ஒரு குழந்தை வந்து அலற சவுண்டு கேட்குறதும் இதை வந்து என்னால் வந்து ஒரு நொபிலிட்டியாக எடுத்துக்க முடியல அப்படின்னு சொல்லி ஃபோர்த்து பாயிண்டில் சொல்கிறாரு. ஓகே, மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் பாயிண்ட். In those days, they didn't have sophisticated heart surgery. I have always found the suffering of children particularly heartbreaking, especially because of their total trust in doctors and nurses. They believe you are going to help them. If you can't, they accept their fate. They are go through multilingual surgery and afterwards they don't complain. சிக்ஸ்த் பாயிண்ட்ல என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் வந்து they will not have a sophisticated heart surgery அப்படின்னா எல்லா வசதியும் இருக்கிற வந்து ஹார்ட் சர்ஜரி வந்து உங்களுக்கு கிடைக்காது. I had ஆல்வேஸ் ஃபவுண்ட் அ சஃபரிங் ஆஃப் சில்ட்ரன். என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வர குழந்தைங்களுக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மன கஷ்டத்தோடு தான் அவங்க வந்து வர்றாங்க. அவங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோட்டல் ட்ரஸ்ட், அவங்களோட முழு நம்பிக்கை யார் மேலே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ் மேலே தான் இருக்கும். அண்ட் ஆல்சோ தேர் நர்சஸ். அவங்க வந்து
டாக்டர்ஸ் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்களோ அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. அது போக சப்போஸ் இது வந்து உங்களுக்கு முடியாது, இந்த பார்ட்டே நாங்கள் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொன்னாலும் தே வில் அக்செப்ட், என்ன பண்ணிக்கிறாங்க, இதுதான் எங்கள் தலையெழுத்து அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து மற்றபடி வேறு எந்த கம்ப்ளைண்ட்ஸும் செய்யறதில்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மூவ் ஆன் டு த 7th பாயிண்ட். ஒன் மார்னிங் several years ago I witnessed what I call the Grand Prix of Cape Town's Red Cross Children's Hospital. It opened my eyes to fact that it was missing something in all my thinking about suffering. Something basics that was full of solace for me. ஸோ இப்போ தான் அவருடைய லைஃபை சேஞ்ச் பண்ணுற மாதிரி ஒரு நிகழ்வு வந்து நடக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன் மார்னிங் ஒரு பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நாள் காலையில் அந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த இடம்னா கிராண்ட் பிக்ஸ் ஆஃப் கேப்ஸ் டவுன் ரெட் கிராஸ் சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல். ஸோ இட் இஸ் அ சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல். அங்கே தான் அவருடைய என்னோட கண்ணே எனக்கு திறந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹி வாஸ் திங்கிங் தட், அதாவது கஷ்டங்களை பற்றி அவர் எப்போ பார்த்தாலும் எண்ணிகிட்டே இருக்கிறாரே, ஆனால் அது வந்து என்ன உண்மை அப்படிங்கிறது வந்து என் கண்ணுக்கு அன்னைக்கு தான் என்னால் திறந்து பார்க்க முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்கிறார். ஒரு அங்கே நடந்த நிகழ்வை பற்றி சொல்கிறாரு. Move on to the 8th point. What happened there that morning was that nurse had left a breakfast trolley unattended, and very soon this trolley was commanded by. என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த ஹாஸ்பிட்டல் சொன்னோம் இல்லையா, அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு நர்ஸ் வந்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ட்ராலி, அதாவது பேஷண்ட்டுக்கு அந்த ரூம் ஃபுல்லாக கொடுக்கறதுக்காக அந்த ட்ராலியில் பிரேக்ஃபாஸ்ட்டை வச்சு தள்ளிட்டு வந்துடுறாங்க. அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ட்ராலியை வந்து அவங்க விட்டுட்டே போயிடுறாங்க. ஏதோ இன்னொரு வேலை வந்தனால அந்த இடத்துல வந்து அவங்க விட்டுட்டு போகிறாங்க. ஓகே. An interpreted crew of two, a driver and a mechanic. The mechanic provided motor power by galloping along behind the trolley with his head down, while the driver seated on the mover deck held on with one hand and steering by scraping his foot on the floor. The choice of roles was easy because the mechanic was totally blind and the driver had only one arm. ஸோ இங்கே நடந்துட்டுருக்க அந்த ட்ராலியில் வந்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ட்ராலியை வந்து நர்ஸ் விட்டுட்டு போயிடுறாங்க. ஸோ அந்த அங்கே இருக்கிற ட்ராலியை வந்து 2 பசங்க வந்து அட்டன் பண்ணுறாங்க. ஒருத்தர் மெக்கானிக்காகவும் இன்னொருத்தர் வந்து டிரைவராகவும் அந்த ட்ராலியை வந்து ப்ளே பண்ணுறாங்க. அந்த பிக்சர் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த பசங்க எப்படிப்பட்ட பசங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பையனுக்கு வந்து கை இருக்காது, இன்னொரு பையனுக்கு வந்து கண் இருக்காது. ஓகே. ஸோ அந்த 2 பசங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா, முன்னாடி இருக்கிற டிரைவர் வந்து அவன் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் கை இருக்காது. ஸோ இருந்தாலும் அவனுடைய காலை வச்சு உண்ணி அவன் வந்து அந்த வண்டியை வந்து முன்னாடி இழுத்துட்டு போகிறான். ஸோ பின்னாடி இருக்கிற மெக்கானிக் இருக்காங்களே, அவங்க வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தேன்னா, ஹீ இஸ் அ பிளைண்ட், அவன் வந்து கண்ணு தெரியாது. ஸோ ஹீ இஸ் ஆல்சோ அந்த வண்டியை வந்து என்ன பண்ணுறான்னா தள்ளிகிட்டே போகிறான். ஸோ லைக் திஸ் இந்த 2 பேருமே அந்த வண்டியை வந்து நீட்டாக கொண்டு போயிட்டுருக்காங்க. ஸோ அங்கே என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். 9th point. They put on quite a show that day, judging by the laughter and shouts of encouragement from the rest of the patient. It was a much better entertainment than anything anyone puts on the Indian Police 500 car race. There was a grand finale of scattered plates and silverware before the nurse and ward sister caught up them, scolded them and put them back to bed. என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த இதை வந்து தள்ளிட்டு போனாங்களே அந்த 2 பேரும் சேர்ந்து இந்த ட்ராலியை, ஸோ அந்த ட்ராலியை தள்ளிட்டு போகும்போது அங்கே இருக்கிற பேஷண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா அவனை வந்து என்கரேஜ் பண்ணுவாங்க. வா சூப்பர், நல்லா இருக்குதுடா, அழகாக கொண்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்கரேஜ் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியானா பாலிஸில் நடக்கிற 500 கார் ரன்னிங் ரேஸில் கூட இதை வந்து நான் பார்த்துருக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி வந்து சூப்பராக இருந்துச்சு அந்த சீனு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ த வாஸ் அ கிராண்ட் ஃபினாலி, அங்கே நடந்தது வந்து அப்படி இருந்துச்சு. ஸோ லாஸ்ட்டில் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த நர்ஸ் அண்ட் த வார்ட் சிஸ்டர். ஸோ கொஞ்ச நேரம் கழித்து அந்த நர்ஸ் வார்ட் சிஸ்டரும் வந்துடுறாங்க. வந்தோடனே என்ன செய்வாங்க, ஆக்சுவலாக எல்லா ஹாஸ்பிட்டலும் திட்டுவாங்க இல்லையா, ஸோ அதே மாதிரி தி ஸ்கோல்டட் அண்ட் புட் தம் பேக் டு பெட். அவங்க வந்து என்ன செய்கிறாங்க, திட்டிட்டு போ உன்னோட பிளேஸுக்கு போ அப்படின்னு சொல்லி பெட்டில் வந்து படுக்க வச்சிடுறாங்க. ஸோ மூவ் ஆன் டு த 10th பாயிண்ட். லெட் மீ டெல் யூ அபவுட் தீஸ் 2 பாய்ஸ். அதாவது டாக்டர் பெர்னார்ட் வந்து சொல்கிறாரு, அந்த 2 பாய்ஸை பற்றி நான் சொல்கிறேன் எப்படிப்பட்ட பசங்க அப்படின்னு சொல்லுவாங்க. த மெக்கானிக் வாஸ் 7 years old. One night her
When his mother and father were drunk, his mother threw a lantern at his father, missed, and the lantern broke over the child's head and shoulders. He suffered severe third-degree burns on the upper part of the body and lost both his eyes. At the time of a Grand Prix, he was walking horror with a disfigured face and long flap of skin hanging from the side of his neck of his பாடி. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மெக்கானிக்னு சொன்னான் இல்லையா, அந்த பின்னாடி தள்ளிட்டு வந்த பையன். ஸோ அவன் வந்து எத்தனை வயசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, he was a 7 years old boy. He was a 7 years old boy. And also one night அவங்களுடைய ஃபாதர் அண்ட் மதர் were drunken. அவங்க 2 பேர் என்ன பண்ணிட்டு வந்திருக்காங்க, ட்ரங்க். ஓகே, ஸோ ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு வந்து அவன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சண்டை வந்துருக்குது 2 பேருமே. ஸோ மதர் இஸ் த்ரூவிங் எ லேந்தர்ன் லேப், எரிஞ்சிட்ருக்க விளக்கை வந்து அவங்க அப்பா மேலே வீசுகிறாங்க. அது வீசும் போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சைல்டோட ஹெட்டில் வந்து விழுந்துருது. ஸோ அப்படி ஹெட்லேயும் அவனோட ஷோல்டர்லேயும் விழும்போது, ஷோல்டரில் விழும்போது ஹீ சஃபர்ட் சிவியர் 3rd degree. அது அவன் மேலே விழுந்தனால அவனுக்கு வந்து தீப்புண்ணு, அதாவது 3rd degree burns வந்து ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, அவனுடைய அப்பர் பார்ட் ஆஃப் த பாடி எல்லாமே ஒரு எரிஞ்சிருது. அண்ட் லாஸ்ட் போத் ஹிஸ் ஐஸ். ஸோ அப்போ வந்து அவனுடைய கண்ணும் சேர்ந்து அவனுக்கு பார்வை வந்து போயிருந்திருக்கு. ஸோ நம்ம கிராண்ட் பிரிக்ஸ்ன்னு சொன்னோம் இல்லையா, அந்த இடத்துல அந்த பசங்க வந்து இருந்தாங்க இல்லையா. ஸோ அந்த பசங்க வந்து அங்கே வந்து எப்படி இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாக்கிங் ஹாரர், ஒரு பேய் மாதிரி இருந்துச்சு அந்த பையனோட ஃபேஸை பார்க்குறக்கு. ஹாரர் மாதிரியோ டிஸ்ஃபிகர்டு, அவனோட ஃபேஸ் வந்து ஒரு ஒழுங்கு இல்லாமல் ரொம்ப அலங்கோலமாக இருக்குதுன்னு சொல்கிறேனே. ஸோ அந்த மாதிரி அவனோட ஸ்கின் எல்லாமே தொங்கிட்டு பார்க்குறக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. He wound healed around the neck. His lower jaw became gripped in mass of fibrous tissues. The only way this little boy could open his mouth was to raise his head. When he stopped by to see him after the race, he said, "You know, we won." And he was laughing. ஸோ அந்த பையனுக்கு என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீப்புண்ணு ஆச்சு அப்படின்னா அந்த ஸ்கின் எல்லாமே ஒரு மாதிரி ஹார்டாகி ஒட்டிக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி அவனுடைய கழுத்து ஃபுல்லாக இருந்துச்சு. அவனுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் வாயை திறக்கணும் அப்படின்னா, he want to open his mouth, he was to raise his head. அவன் தலையை தூக்கும் போது தான் அவனால் வந்து வாயை திறக்க முடியும். ஸோ அந்தளவுக்கு வந்து அப்படி இருந்துச்சு. ஸோ அவன் வந்து ஆத்தர்கிட்ட வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியுமா, we won, நாங்கள் வந்து வின் பண்ணிட்டோம். அண்ட் he was laughing. அந்த பையன் வந்து ரொம்ப சந்தோஷமாக அவர்கிட்ட சொல்கிறான். Move on to the 11th point. The trolley driver. I know better. A few years earlier, I had successfully closed a hole in his heart. He had returned to the hospital because he had a malignant tumor of the bone. A few days before the race, his shoulder and arm were amputated. There was a little hope of his recovery after the Grand Prix. He proudly informed me that the trolley's wheels were not properly oiled, but he was a good driver and he had fully confident in the mechanic. ஸோ 11th பாயிண்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ட்ரோலி டிரைவர்னு சொன்னாங்க இல்லையா. ஸோ அவர் எப்படி, அந்த பையன் எப்படிப்பட்டவன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தான் எ ஹோல் இந்த ஹார்ட், அவருடைய ஹார்ட்டில் இருந்த ஒரு ஹோலை வந்து அந்த டாக்டர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணியிருப்பார். ஆனால் திடீர்னு இந்த பையன் திரும்பவும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருப்பான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹி ஹேண்டட் மாலிக்னன்ட் டியூமர். ரொம்ப மாலிக்னன்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஹார்ம்ஃபுல்லான ஒரு டியூமர், ஒரு கட்டி வந்து அவனோட போனில் இருக்கும். ஸோ என்ன பண்ணுறதுனே தெரியாது. அதனால் வந்து அவனுடைய ஷோல்டர் அண்ட் ஆல்சோ ஆர்ம், அவனுடைய ஒரு கையை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடுத்திருப்பாங்க. ஸோ அதுதான் நீங்கள் அந்த பிக்சரில் பார்த்துருப்பீங்க. தே வேர் லிட்டில் ஹோப், தெர் வாஸ் அ லிட்டில் ஹோப். அவங்களுக்கு ஒரே ஒரு நம்பிக்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டாக்டர் சொல்கிறாரு, ஹீ இஸ் டெல்லிங் தட் ஹி வாஸ் அ குட் டிரைவர். அவன் வந்து எப்படிப்பட்டவன், கரெக்டாக அவன் சொல்கிறான், அந்த வண்டியில் வந்து சரியாக ஆயில் போடாதனால வண்டி நல்லாவே இல்லை. ஸோ அப்படிங்கிறத வந்து சொல்கிறனால அந்த ஆத்தருக்கு வந்து ரொம்ப ஹாப்பி. ஸோ இவன் வந்து ஹாப்பியாக இருக்கான் அப்படிங்கிறத வந்து அவர் தெரிஞ்சுக்கிறாரு. மூவ் ஆன் டு த 12th point. Suddenly I realized that these 2 children had given me a profound lesson in getting on with the business of living, because the business of living is joy in the real sense of the word, not just something for pleasure, amusement, recreation. The business of living is the celebration of being alive. ஸோ இதில் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சடனாக வந்து அவர் வந்து திடீர்னு ரியலைஸ் பண்ணுறாரு, என்னடா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறார். அப்போ தான் அவருக்கு வந்து ஒரு கிரேட்டான ஒரு லெசன், டீப்பான ஒரு கருத்து புரியுது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த பிஸ்னஸ் ஆஃப் லிவிங், நம்ம வந்து
உயிரோடு இருக்கிறோம் அப்படிங்கிறத வச்சு அந்த பசங்க வந்து எவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க, அவங்ககிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு அவங்க எவ்வளோ ஹாப்பியாக இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம வந்து எப்படி இருக்கணும், ரியல் சென்ஸ் ஆஃப் வேர்டு, அதாவது ஜாய் அப்படிங்கிறத ஒரு முக்கியமான வேர்டு, அதுதான் நம்மளுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது வந்து அவர் வந்து சொல்கிறாரு. ஓகே, ஸோ 13th, தட் இஸ் த லாஸ்ட் பாயிண்ட்ல என்ன சொல்கிறாருன்னா, ஐ ஹேட் பீன் லுக்கிங் அட் சஃபரிங் ஃப்ரம் த ராங் எண்ட். யூ டோன்ட் become a better person because of your suffering, but you become a better person because you have experienced suffering. We cannot appreciate light if we haven't known darkness, nor you can appreciate warmth if we have never